واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் இந்த வானம் பூமிகளை படைத்து அவற்றில் உள்ளவைகளை ஆட்சி செய்கிறான், அதிகாரம் செய்கிறான். அவன் நாடுகின்றவற்றை இந்த பூமியிலே தடுப்பவர்கள் யாரும் இல்லை. அவன் யாரை நேர்வழிப்படுத்தினானோ அவர்களை யாராலும் வழிதவரச் செய்துவிட முடியாது. யாரை அல்லாஹ் வழிதவரச் செய்து விட்டானோ அவர்களை நேர்வழிப்படுத்துகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த பூமியில் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி நடைபெறுவதில்லை. அவன் இந்த பூமியின் இருள்களுக்குள் மறைந்து கிடக்கிற ஒரு சிறிய விதையாக இருந்தாலும், அது ஈரமானதாக இருந்தாலும் அல்லது உலர்ந்ததாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வைகளை விட்டும் அவைகள் மறைந்து விடுவதில்லை. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த தலைப்புல அனர்த்தங்கள் தரும் படிப்பினைகள் அப்படின்னு ஒரு தலைப்பை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பு வழங்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா, பொதுவாக நாம் உலகத்துல பல்வேறு விதமான அழிவுகளை, அனர்த்தங்களை, சோதனைகளை, இழப்புகளை, பாதிப்புகளை நாம் கேள்விப்படுகிறோம். சில போது இந்த உலகத்தை சில நோய்கள் ஆட்கொள்கிறது. கொரோனா காலத்துல மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் நாம் சந்தித்தோம். சில போது சில இடங்களிலே மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படுகிறது. அவைகளை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். சில போது சில இடங்களிலே அந்த நிலத்துக்கு அடியில உள்ள அந்த தீப்பிழம்புகள் வெளியில பறந்து தீப்பிழம்புகளாக சில இடங்களிலே நாம் கேள்விப்படுகிறோம். இதுபோல பல அழிவுகளை, விபத்துகளை, கஷ்டங்களை, சோதனைகளை நாமும் நமது வாழ்க்கையிலே சந்திக்கிறோம். எதிர்பாராத சோதனை, இழப்புகள், மரணங்கள், விபத்துகள், பாதிப்புகள், நோய், இப்படிய நிறைய விஷயங்களை நாம் வாழ்க்கையில கடந்து போறோம். இவைகளெல்லாம் ஏன்? முதலாவது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சில நேரம் நம்ம எல்லாரும் இயற்கையா பேசுற விஷயம்தான். எப்படி? இயற்கை பேரழிவுன்னு சொல்றோம். இயற்கை பேரழிவுன்னு ஒண்ணு இருக்குதா? இயற்கையா என்ன சரி அழியுமா? இல்ல. அப்ப என்னது? இயற்கை என்ற வார்த்தையை நீங்க என்ன நோக்கத்துல சொல்றீங்கன்றதை பொறுத்து அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றது பிழை இல்லாம வைக்கலாம். இயற்கை அழிவுகள் நம்ம அல்லாஹ்வுடைய அழிவை மனசுல நினைச்சுக்கிட்டு இயற்கை அனர்த்தம்னு சொன்னோம்னா தப்பில்லை. இது இயற்கை அனர்த்தம்டா அது இயற்கையே அனர்த்தம் பண்ணுதாண்டா? இல்ல. அப்படிதானே? அந்த உலகத்துல நடைபெறுகிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சூரா அல் ஹதீதில் அல்லாஹ் சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும். பூமியிலோ அல்லது உங்களுக்கோ எந்த ஒரு முசீபத், சோதனை வந்தாலும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்ல், அது ஏற்கனவே அல்லாஹ்வுடைய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய அந்த கதிரில, விதியில அல்லாஹ் எழுதி இருக்கிறான். இன்ன ذلك على الله يسير, இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவான ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றான். இது அல்லாஹ் ஏன் உங்களுக்கு சொல்றான் தெரியுமா? லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும், உங்களுக்கு தவறி போனவைகளை நினைத்து நீங்கள் அதாவது கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு தந்தவைகளை வைத்து நீங்கள் பெருமைப்படாமல் இருப்பதற்கும் அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், பெருமை அடிக்கிற யாரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் விதியை பத்தி சொல்ற காரணம் என்னண்டா, நம்மட பொருள்கள் நம்ம முழுசா இழந்துட்டோம். சுனாமியில நம்ம கேள்விப்பட்டோம், இலங்கையில, இந்தியால, நம்மட பிரதேசங்கள்ல கேள்விப்பட்டோம். டோட்டல் அவுட். சில பாதிப்புகள், சில அனர்த்தங்கள், சில நேரங்கள்ல நடைபெறுகிற சில மோதல்கள், சில இனரீதியான பிரச்சனைகள்ல சொத்துக்களை இழந்து ஜீரோ ஆகினார்கள். சில நேரம் இந்த மாதிரி இழப்புகளின் போது சில நபர்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். மென்டலி அவங்க அவுட்,
கேட்டா அவர் டிப்ரெஷனப்பா, அவர் இந்த பாதிப்புக்கு போற ஆள் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனையில மாற்றாங்க. காரணம் என்னண்டா, நம்முடைய ஈமான் வலுவாக இருந்தால், நமது ஈமான் அகீதா சரியா இருந்தா எந்த ஒரு இழப்பையும் நாம் தாங்கிக் கொள்ள முடியும். குழந்தை மூத்தா போச்சா, நமக்கு அன்பான நம்மட மனைவி மூத்தா, நம்மட கணவன் மூத்தா, நம்மட குடும்பத்துல ஒரு இழப்பா, அல்லது பொருளாதாரம் டோட்டலா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், மென்டல் ஃப்ரீ. டிஸார்டரும் இல்ல, டிப்ரெஷனும் இல்ல, ஹிப்னோட்டிசம் தேவையில்லை, கவுன்சிலிங் தேவையில்லை, நாம் ஃப்ரீ. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஈமானை முழுமையாக சுமந்திருந்தால் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அல்லாஹ் சொல்றான் லிகைல தஸவு. நான் கேட்கிறேன், ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்து நமது பொருளாதாரம் எல்லாம் இல்லாம போய், வீடு வாசல் எல்லாம் இல்லாம போய், நாம் நடுத்தெருவுல நிக்கிற ஒரு நிலைமை வந்தா எப்படி மனுஷன் கவலைப்படாம இருப்பான்? கவலை வரும். அது அப்படித்தான் மனுஷன்டா, அது அல்லாஹ் அந்த அந்த நேச்சர்ல தான் நம்மளை எல்லாம் படைச்சுக்கிறான். கவலை வரும், ஆனா எது வராது? அவநம்பிக்கை வராது. அல்லாஹ் தானே தந்தான், நம்மட இல்லையே, நம்மகிட்ட இருந்ததெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். ஹலாஸ் உலகா சொல்றது. அப்ப இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், எது நடந்தாலும் இந்த பூமியில் அது உங்களுக்கு எழுதப்பட்டதுதான் நடக்கிறது. அதனால நம்ம ஒரு இழப்பு வந்தா ஏற்கனவே அல்லாஹ்வுடைய விதியில நமக்கு இது வரணும்னு எழுதியாச்சு. இதை நமக்கு நிப்பாட்டலுமா? நிப்பாட்டல. அப்ப நம்ம கவலைப்படுறதால இது நம்ம ஏதாவது பிரச்சனைகளா? இல்ல. ஏன்? நம்முடைய நிர்வாகத்துல உள்ள விஷயம் அல்ல இந்த உலகத்துல வாரதும் போறதும். ஆகவே எது நம்மட நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமோ அவைகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும்டா, தந்தவன் எடுத்துட்டான், தந்தவன் எடுத்துட்டான், எடுத்தவன் சாகக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் சொல்றான் ஃபஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். மூமின்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்கட்டும். அதாவது உமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. அல்லாஹ் மேல யார் நம்பிக்கை தவக்குல் வைக்கிறானோ அல்லாஹ் போதும். நான் கேட்கிறேன், கடந்த காலங்களில் சுனாமியிலால மக்கள் அழிஞ்சு போனாங்க, பொருள்கள். இன்னைக்கு யாராவது பிச்சைக்காரன் அதிர்றாங்களா? இல்ல. இது மாதிரி ஒவ்வொரு அனர்த்தங்களுக்கும் பின்னால் நமது நம்பிக்கை நம்மை கட்டி எடுப்போம். இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். எனவே எது நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாம நடக்காது, அது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் நடக்குது. இதுல அல்லாஹ் என்னத்தை நாடுகிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்க படிக்க போறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும். அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது உங்களுக்கு மேலால் தண்டனையை கொண்டு வந்து உங்களை அவனுக்கு அழித்து விட முடியும். ஹுவல் காதிர் அப்படின்னா அவனுக்கு சக்தி இருக்கிற, எதுக்கு? உங்களுக்கு மேலால் தண்டனையை கொண்டு வந்து உங்களை அழிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு முடியும். அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அல்லது உங்கள் கீழால் இருந்து உங்களுக்கு தண்டனை கொண்டு வர அல்லாஹ்வுக்கு முடியும். அவ் யல்பிஸக்கும் ஷியா, உங்களை துண்டு துண்டுகளாக அவன் பிரித்து விடுவான். வயுஸீக பஅதக்கும் பஅஸ பஅத், உங்களில் சிலருக்கு சிலர் அநியாயம் பண்ணுவாங்க, இப்படியும் உங்களை தண்டிப்பதற்கு முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் சொல்றான், உன்னுர் கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாத்தி லஅல்லஹும் யஃப்கஹூன். நல்லா பாருங்க, அல்லாஹ் சிந்திப்பதற்காக வேண்டி தன்னுடைய வசனங்களை எப்படியெல்லாம் சொல்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இந்த வசனத்தை பார்க்கும்போது அல்லாஹ் அழிக்கிறவன் போல, அல்லாஹ் மேலையும் கீழையும் தண்டனையை கொண்டு வந்து அழிக்கிறது தான் அவனோட வேலை அப்படின்னு நமக்கு நினைப்பு வரும். இல்ல, அல்லாஹ் தஆலா அழிவு என்பதும் சோதனை என்பதும் அல்லாஹ்வுடைய முதலாவது ஆப்ஷன் அல்ல. அப்படி அழிக்கிறதா இருந்தா அல்லாஹ் சொல்றான் சூரத்து நஹ்ல்ல, வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس பிதுல்மிஹிம், மனிதர்கள் செய்கிற அநியாயத்துக்காக மனிதர்களை அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தால் மா தரக அலைஹா மின் தாப்பத், இந்த பூமியில் எந்த ஒரு உயிரையும் அல்லாஹ் விட மாட்டான். பிடிக்கிறேன்டா உடனே பிடிக்கிறது அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தில் இல்ல. அல்லாஹ் சொல்றான் வலாக்கின் யுஅஹிருஹும் இலா அஜலின் முஸம்மா, எப்படிப்பட்ட அநியாயக்காரனுக்கும் அல்லாஹ் சொல்றான் அவனுக்கான ஒரு நேரத்தை நான் பிற்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த நேரம் வந்துட்டால் லா யஸ்தஅஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி கூட பிந்தவும் மாட்டாங்க முந்தவும் மாட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த வசனம் நமக்கு சொல்ற விஷயம். அல்லாஹ் பிடிக்கிறேன்னா பிடிப்பான், பிடிக்க முடியாதவன் சொல்லல. சில பசார்ல உள்ளவன் என்ன பத்தி தெரியாது அப்படின்பா, உன்னை பத்தி ஒன்றும் இல்ல, நீ சும்மா ஜீரோ, இப்படியே வாயடிச்சுக்கிட்டு தான் நீ 15 வருஷத்தை போக்கிறான். இப்படி அல்ல அல்லாஹ், அவனை பத்தி அல்லாஹ் சொல்றான் வகம்மின் கர்யத்தின் அஹ்லக்னாஹா, எத்தனை ஊர்களை நாங்கள் அழித்திருக்கிறோம். ஃபஜாஅஹா பஅசுனா பயாத்தன் அவ் ஹும் காயிலூன், அது இரவிலோ அல்லது அவர்கள் பகலில் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலோ அவர்களை வேதனை வந்தடைந்தது. அல்லாஹ் சொல்றான் அழிக்கிறது எங்களுக்கு புதுசு இல்ல, அழிக்க நினைச்சா அழிப்போம். அல்லாஹ் சொல்றான் அழிக்கிறது என்ன முதல் விஷயமும் அல்ல.
அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தை பூண்டோடு அழிக்கிறன்றது. இப்ப நாம சில இதுல பார்த்து அல்லாஹ்வின் மாபெரும் அழிவு, இந்த சுனாமியை பார்த்து நம்ம அப்படித்தான் சொன்னோம். இந்த இலங்கையிலே அப்படித்தான் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ்வோட மாபெரும் அழிவு. இது மாபெரும் அழிவே இல்லை. இது சும்மா உங்களுக்கு தண்ணியை கொஞ்சம் மேல வசதி, மழையை கொஞ்சம் கூட வச்சு, சில ஆறுகளை கொஞ்சம் பெருக்கெடுத்து உங்களை ஒரு சோதிச்சுக்கிறான். இந்த சோதனையின் பின்னால் அல்லாஹ் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதுதான் கேள்வி. அல்லது இது போன்ற அனர்த்தங்கள் அல்லது சோதனைகள் அல்லது உலகத்துல நடக்கிற அசம்பாவிதங்கள், இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா காஜா புயல் ஒரு புயல் ஒண்ணு வந்து, அதே மாதிரி ஒரு மெட்ராஸ்ல ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்து பிளைட் எல்லாம் மிதந்தது, பார்த்தீங்களா இல்லையா? ஒரு எத்தனை வருஷம் ஆகும், ஒரு 3-4 வருஷத்துக்கு மேல இருக்குமே. இந்த மாதிரி அது ஸ்ரீலங்கா நடக்குது, இந்தியா நடக்குது, உலகத்துல ஒவ்வொரு இடத்துல நடக்குது. இந்தோனேஷியால அந்த நிலநடுக்கம் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம எங்க அந்த துருக்கியில நாங்க மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சியை பார்த்தோம். எல்லாமே பார்த்துட்டு தான் நினைக்கிறோம். இதெல்லாம் ஏன்? அப்ப நம்ம இது மாபெரும் அழிவு. இது மாபெரும் அழிவு அல்ல. உங்களை அல்லாஹு தஆலா காட்டுறான், கொஞ்சம் பாரு, கொஞ்சம் சிந்திதாப்பான்னு பார்க்கறான். அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, 6686 நீங்க இதை பார்க்கலாம். இன்னல்லாஹ லயும்லி லில்வாலி, அல்லாஹு தஆலா அநியாயக்காரனுக்கு அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், உடனே பிடிக்கிறது இல்லை. ஹத்தா இதா அஹதஹு, அவனை அல்லாஹ் பிடிக்கணும் நினைச்சால் லம் யுஃப்லித்துஹு, அல்லாஹ் பிடிச்சிருவான், விடமாட்டான் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வகதாலிக அஹ்து ரப்பிக், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய பிடி இருக்கும். அல்லாஹ் சொல்றான், இதா அஹதல் குரா, ஒரு கிராமத்தை அல்லாஹ் அழிக்க நினைச்சாண்டா அல்லாஹ் இப்படித்தான் அழிப்பான். இன்ன அஹ்தஹு அலீமுன் ஷதீத், அல்லாஹ்ட புடிக்கிற இந்த மாதிரி கொஞ்சம் பேர் அழிக்கிற புடியில புடின்னா அது புடிதான். நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி எல்லாம் வரும். எனவே அல்லாஹ் என்ன சொல்றான், லா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், இந்த அநியாயம் செய்கிற மக்கள் அல்லாஹ் உங்களை விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்பதை வச்சு உங்க விஷயங்களை விளங்காம இருக்கிறான் என்று நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க செய்யறதெல்லாம் அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க இவ்வளவு பண்றீங்க, வட்டி வாங்குறீங்க, பொய் சொல்றீங்க, ஏமாத்துறீங்க, சீட் பண்றீங்க, ஹராம் ஹலால் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் செய்றீங்க, அநியாயங்களை பண்றீங்க, சிறுக்கு வைக்கிறீங்க, தர்காவுக்கு போறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா அல்லாஹ் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த உடனே நீங்க இதெல்லாம் அல்லாஹ் கண்டுகொள்றா இல்ல போல, ஏன் நல்லா தானே நம்ம இருக்கிறோம் என்று நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுஅஹிருஹும் லியௌமின், அல்லாஹ் அதற்கான ஒரு நாளை வைத்திருக்கிறான். அந்த டைம் வரும். அல்லாஹ்வுடைய புடியெல்லாம் உடனே கொண்டு பிடிக்கிறது, நஸ்தத்ரிஜுஹும் விட்டுத்தான் பிடிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அல்லாஹு தஆலா பிடிக்க நினைச்சா இந்த அல்லாஹ்வுடைய அழிவுகளை பொறுத்தவரையும் அது 2 வகையாக நீங்க பார்க்கணும். இந்த உலகத்துல அல்லாஹ் அழிக்கிறத நீங்க பல மெத்தட்ல சொல்லலாம், சுருக்கமாக 2 மெத்தட்ல நீங்க விளங்கிக் கொள்ளணும். முதலாவது என்னன்னா, படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் கொடுக்கிற சின்ன சின்ன அழிவுகள், இந்த சுனாமி மாதிரி அல்லது இந்த புயல் வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா இது சிலருக்கு அழிவு தான். இந்த உலகத்துல நடக்கிறது சிலருக்கு அழிவு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது லயதுசு, அதாவது கஅபா ஒரு எதிராக ஒரு சமுதாயம் போராட்டத்துக்கு வருவாங்க, ஜெய்சுன் அல் கஅபா ஃபைதா கானு பிபைதா மினல் அர்த், அந்த பைதா என்கிற ஒரு இடத்தை நெருங்கின போது யுக்ஷஃபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், அந்த படை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் உள்ள அனைவரும் பூமிக்குள்ளே சொருகப்படுவார்கள். உடனே ஆயிஷா கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொல்ற அந்த ஸ்பேஸுக்குள்ள இந்த யுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத கடைக்கு வந்தவங்க, சும்மா வந்தவங்க எல்லாம் இருப்பாங்களே, இவங்களும் தான் அழிய போறாங்க, இது ஓகேவா அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கெட்டவர்களுக்கு வரக்கூடிய அந்த அழிவுல நல்லவர்கள் சிக்கினால் அவர்கள் எழுப்பப்படுற நேரத்தில் நல்லவர்களா எழும்புவாங்க. புரியுதா உங்களுக்கு இந்த தியரி என்னன்னு? இப்ப இந்த சோதனைகளுக்குள்ள, இந்த கஷ்டங்களுக்குள்ள சில நல்ல மக்கள் அழியலாம், சில மக்களுக்கு அல்லாஹ் இதுவே தண்டனையாக ஆக்கியிருக்கலாம். உதாரணமா ரசூலுல்லாஹ் இந்த காலரா நோய் சம்பந்தமா சொல்லுவாங்களாம். இந்த காலரான்றது சும்மா நார்மலான விஷயம் அல்ல, சின்ன சின்ன வயிற்றுப்போக்குகள்லாம் சொல்றாங்க, அதல்ல, காலையில வந்தா பின்னால மௌத், அந்த அளவுக்கு பயங்கரமான நோய் அது. அந்த நோயை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னஹா அதாபுன்னாங்க, இது ஒரு அதாபு, யாரை தண்டிக்கணும் நாடுறானோ அந்த நோய் அவர்களுக்கு ஒரு தண்டனை ஆகும். ஆனால் யார் அல்லாஹ்வுடைய மூமின்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ரஹ்மத்னு சொன்னாங்க. இந்த நோய் வந்து பொறுமையோடு அல்லாஹ் இந்த நோயை குணப்படுத்துவான் நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ்விடத்துல நம்பிக்கை வச்சீங்கன்னு சொல்லி அதுல மௌத்தா போனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஷஹீதுன்னா. ஒரே நோய், யாருக்கு ஏற்பட்ட அழிவு, காஃபிருக்கு அது அழிவு, மூமினுக்கு அது ரஹ்மத்துன்னாங்க. அப்படின்னு சொன்னா வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் இப்படிதான் பார்க்கணும்.
என்னப்பா நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனையாம, அது அவனுக்கு சோதனை. மோசமான ஒருத்தர் அழிஞ்சு வைத்தானே, அல்லாஹ் கொடுத்துட்டான் பாடம். இதான் நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் தான். உதாரணமா சுனாமியோ அல்லது காலராவோ அல்லது வேற எந்த ஒரு நோயோ நாம யாருக்கு அந்த அழிவை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்து சிலருக்கு தண்டனையாக, சிலருக்கு சோதனையாக இருக்கும். வாழக்கூடியவர்களுக்கு அது ஒரு படிப்பினை. அப்ப அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். நீங்க குர்ஆன்ல சூரா அன்ஆம்ல 42வது அத்தியாயத்திலிருந்து பாருங்க. வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களுக்கெல்லாம் நாம் தூதர்களை அனுப்பினோம். தூதர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், தூதர்களை கொலை செஞ்சாங்க, தூதர்களுக்கு அநியாயம் பண்ணினாங்க, பொய்யர்கள் என்று சொன்னார்கள். அப்போது அவர்களுக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொண்டு நாம் பிடித்தோம். அவங்களுக்கு என்ன செஞ்சோம்? சோதனைகளை நாம் கொடுத்தோம். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யப்தர்ரஊன், அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக சோதனை கொடுத்ததுக்கு. இதை பார்த்தாவது கொஞ்சம் நீ பணிய வேணாமா? இந்த துன்பத்தை பார்த்தாவது உன் வாழ்க்கையில நீ நல்லவனா வாழ வேணாமா? இதை பார்த்தாவது நீ அல்லாஹ்விடத்தில் மீள வேணாமா என்பதற்காக, அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சோதனைகளை நாம் கொடுத்தோம். இது என்ன சோதனை? நான் சொன்ன இன்றைக்குள்ள நடக்கக்கூடிய இதெல்லாம் எடுக்கலாம். இப்ப பணியல்ல, நான் சொன்ன ரெண்டு வகையா பிரிக்க வேண்டும். பணியல் என்ன? ஃபலவுலா இது ஜாஅஹும் பஅசுனா ததர்ரூ, நம்முடைய சோதனைகள் கஷ்டங்கள் வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் கஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. பணியல்ல அவங்க. இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு கேமரா எடுத்துட்டு போட்டோ போட்டுட்டு லைவ் போட்டுக்கிட்டுறாங்க. பண்ணு அதுக்குள்ள தண்ணிக்குள்ள போய் அப்படிதானே. அழிவை பார்த்து இந்த பாத்தீங்களான்னு சொல்லி வீடியோல வியூஸ் கூட்டுறாங்க, யூடியூபர் இறங்குறாங்க, சம்பாத்தியத்துக்கு இறங்குறாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். நீங்க அதை ஃபன்னா எடுக்கிறீங்க, அதை ஜாலியா எடுக்கிறீங்க, அதை மக்களுக்கு மத்தியில் விளம்பரத்துக்காக எடுக்கிறீங்க. அதுல கொஞ்சம் பேர் நாங்கள் சமூக சேவை செய்கிறோம், பாத்தீங்களா இத்தனை பார்சல் இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம், அங்கிட்டு வேற முகஸ்துதிக்கான விளம்பரங்கள் மறுபக்கத்தால. இது உண்மையான நோக்கத்துல செய்யறவங்களை நான் சொல்லல, இப்படியும் நடக்கிறது. இப்ப என்னது? அதுல நீங்க திருந்தல, இன்னும் உங்களோட முகஸ்துதி போகல, இன்னும் உங்களோட பெருமை போகல, இன்னும் உங்களோட ஆணவம் போகல, இன்னும் உங்களோட விளம்பரம் போகல. அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களோட உள்ளம் இறுகிச்சு. இந்த கஷ்டங்களை இந்த சோதனைகளை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வின் பால் மீள்றீங்களா? தௌபா செய்றீங்களா? உங்களோட பிழையான செயல்கள்ல இருந்து நீங்க திருந்துறீங்களா? ஷிர்க்ல இருந்து விடுபடுறீங்களா? பாவத்திலிருந்து விடுபடுறீங்களா? கடமையை நிறைவேற்றுறீங்களா? அல்லாஹ் ஏவியதை செய்றீங்களா? தடுத்ததை தவிர்க்கிறீங்களா? இந்த அனர்த்தம் உங்களை மாற்றி இருக்கிறது அர்த்தம். இதெல்லாம் நீங்க செய்யல, வீடியோ போட்டு ஃபன் பண்றீங்கடா. அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் கஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பி, அவர்களுக்கு எவைகளை அல்லாஹ் நினைவுபடுத்தினானோ அவைகளை எல்லாம் அவர்கள் மறந்தபோது ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. இப்ப அல்லாஹ் பனிஷ்மென்ட் கொடுக்கிற மெத்தட பாருங்க. எல்லாத்தையும் மறந்தான். இவங்க அல்லாஹ் புறக்கணிச்சா அல்லாஹ் எப்படி அழிக்கணும்? அப்துல் ஜப்பார் பாய் நீங்க சொல்லுங்க, எப்படி அழிப்பானோ? இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டது அவங்களுக்கு நினைவு வரல, அவங்களோட பிழையில வைக்கிறாங்க, அவங்களோட அநியாயத்தில் வைக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி அழிக்கணும்? நீங்க சும்மா உங்களோட கெஸ்ஸிங்ல சொல்லுங்க. குர்ஆன் வசனம் சொல்ல முடியுங்க, நீங்களா சொல்லுங்க. எப்படி அழிப்பான்லாம்? உடனே போட்டு அழிப்பானா? அவன் எப்படி அழிப்பான்? ஷாவுல் பாய் நீங்க சொல்லுங்க, எப்படி அழிப்பான்லாம்? இப்ப எல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு அழிவை பார்த்து படிப்பின வரல, எதையும் பார்த்து படிப்பின வரல. அல்லாஹ் எப்படி அழிக்கணும்? நம்ம ஸ்டைல்ல யோசிச்சா எப்படி அழிக்கணும்? பெரிய அழிவை கொடுக்கணும், உடனே கொடுக்க ஆரம்பிக்கணும், அப்படித்தானே. ஆனா அப்படி கொடுக்கல. அல்லாஹ் சொல்ல பாருங்க, ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த போது அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லாவற்றினுடைய வாசல்களையும் அவர்களுக்கு திறந்து விடுவோம். காசெல்லாம் கொட்டும், பணம் எல்லாம் கொட்டும், பொருளாதாரம் குமியும். மனசு என்ன நினைப்பா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்களை எவ்வளவு இறக்கம் பாருங்க, இவ்வளவு நம்ம செஞ்சோம், நமக்கு தாரான் தானே. அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியவைகளை வைத்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அஹத்னாஹும் பக்தத்தன், திடீர்னு புடிப்போம் ஒரு புடி. இதான் அழிவு. பாத்தீங்களா? நம்ம நினைக்க கூடாது என்னமோ நம்மளை அழிக்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கல, நல்லா கூட்டுவோம், நல்லா தின்னுவாப்பா. இந்த தூண்டில் போடும்போது மீன் என்ன நினைக்க, வேற தின்னுப்பா நல்ல சாப்பாடு ஒன்று கிடைச்சிக்குதுன்னு அப்படியே முழுங்கிக்க போறோம். அல்ல ஒரே இழுப்பமா இல்லையா? தூண்டில்காரன் ஆளுகளுக்கு தெரியும்.
இதே மாதிரிதான் அல்லாஹ் சொல்றான், சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஹ்தஸிப். சிந்திக்காம அவங்கள பிடிப்போன்றான். எனவே இதுல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்க்கு அழிக்கிற பிளான் இல்ல. ஃபர்ஸ்ட் உங்களை மன்னிக்கிறது, உங்களை காப்பாத்துறது, உங்களுக்கு சின்ன சின்ன உண்மையா சொல்ல போனா இந்த உலகத்துல சில இந்த மாதிரி சோதனைகளை உங்களுக்கு காட்டி உங்களுக்கு அந்த மிகப்பெரிய அதாபிலேருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு இப்ப நம்மளோட புள்ள தப்பு செஞ்சா எடுத்து 2 அடி அடிக்கிறோம். அந்த அடி அந்த பிள்ளைக்கு வலிக்கும் தானே. இது நம்மளோட கோபத்தால் அவனை தண்டிக்கிறதுண்டா இல்ல நம்மளோட இறக்கத்துல வலிப்பாடா? அந்த புள்ள அப்பயாவது திருந்தி நடக்கட்டும், அப்பயாவது, அதுதான் நான் நோக்கம். அப்ப அல்லாஹ் இந்த மாதிரி சோதனைகளை விடுவது ஒரு புறத்துல நமக்கு சோதனை என்றாலும் மறுபுறத்துல அது நம்மட நல்லதுக்கு தான் அல்லாஹ் செய்யறான். இதை பார்த்து உனக்கு ஞாபகம் வரலையா என்ன பத்தி, இதை பார்த்து நீ திருந்த மாட்டியா என்பதற்கு. எனவே சோதனைகள் ஒரு வகையில் அது கஷ்டமாயிருந்தாலும் மறுவகையில் அது நன்மையத்தான் உண்டாக்குது. எனவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், சில நபிமார்களுடைய வரலாறை சொல்ற நேரத்துல நீங்க படிச்சிருக்கீங்க, நான் நிறைய சந்தர்ப்பத்துல சொல்லி மிக்கிறேன். இப்ப உதாரணமா நீங்க பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா யாரை பிடிச்சாங்க? அந்த மக்கள் காபிர்களா இருந்தாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாற செஞ்சாங்க, அப்படித்தானே? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துல அல்லாஹ் தஆலா படிப்பினைக்காக பிடிச்சது யாரு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு யாரை பிடிச்சான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தான் பிடிச்சான். ஏன் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை சரியா நம்ம விளங்குறதுக்கு இந்த வசனம் எல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் பிடிக்கணும், காபிர்களை பிடிக்காம? அவங்களையே முள்ளுக்குள்ள வைக்கணும், மீனுக்குள்ள கொண்டு வைக்கணும், என்ன காரணம் அப்படின்னு சொன்ன அல்லாஹ் இது சொல்லலாம். நான் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு சொல்லல. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஹக்கத் அலைஹிம் கலிமத்து ரப்பி லா யுமினூன். யார் மீது அல்லாஹ்வுடைய வேதனை விதியாகி விட்டதோ, அல்லாஹ்வோட வார்த்தை வேதனைக்கான அந்த வார்த்தை உறுதியாகி விட்டதோ அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், லவ் ஜாஅத்ஹும் குல்லு ஆயத்தின் ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம். அல்லாஹ்வுடைய கடுமையான வேதனையை அவர்கள் காணுகிற வரையும் எவ்வளவு பெரிய அத்தாட்சியை நாம் காட்டினாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஹா ஈமானுஹா. இவர்களுடைய இந்த கிராமவாசிகளுடைய அவர்கள் ஈமான் கொண்டு அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு உதவி செய்திருக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, இல்லா கௌம யூனுஸ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை தவிர மற்ற மக்கள் எல்லாம் ஈமான் கடைசி வரைக்கும் கொள்ளல. ஆனா ஒரே ஒரு சமுதாயம் கடைசி நிமிடத்துல ஈமான் கொண்டாங்க. யூனுஸ் நபி நினைச்சாங்க இந்த மக்கள் அழிக்கப்பட போறாங்கன்னு ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தான் தண்டிச்சான். எதுக்கு நீ அவசரப்பட்டாங்க? நீ அவசரப்படலாமா? தண்டிக்கிறது மன்னிக்கிறது என்பது ஓண்ட வேலையா ஏண்ட வேலையா? அந்த மக்கள் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இல்லா கௌம யூனுஸ் லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹிஜ்ஜ். அவங்க ஈமான் கொண்டுட்டாங்க. பாக்குறாங்க அல்லாஹ் எங்களை அழிச்சிட போறோம், இந்த பயத்துல என்ன செஞ்சாங்கடா, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டார்கள். கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹிஜ் ஃபில் ஹயாத்தி துன்யா. அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவர்களுக்கு நாம் வழங்க இருந்த அந்த தண்டனையை அவர்களை விட்டு நீக்கி விட்டோம். அதுக்கு யூனுஸ் நபியை பிடிச்சது. பிடிக்கப்பட வேண்டிய ஆள் யாரு? இவங்க. ஆனா அப்ப இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னடா, கடைசி மூமெண்ட் வரைக்கும் அவங்களை அழிக்கிறது அல்லாஹ்வோட திட்டம் இல்லை. கடைசி டைம்லயாவது ஈமான் கொள்றாங்களான்னு அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். இதே மாதிரி நீங்க பாருங்க, ஃபிரௌனுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது நமக்கு தெரியும். மாபெரும் அழிவு, கடலுக்குள்ள அழிவு விட்டாலாம். அந்த சமுதாயம் சும்மா அழிக்கப்படல. அல்லாஹ் இந்த குர்ஆன்ல அழகா சொல்றான், ஃபைதா ஜாஅத்ஹும் ஹஸனத்துன் ஃபைதா ஜாஅத்ஹுமுல் ஹஸன. அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் காலு லனா ஹாதிஹி. மூசா நபி கிட்ட போய் சொல்றாங்க, பாத்தீங்களா எங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் நடந்ததுன்னு சொல்றாங்க. வஇன் துஸிபுஹும் ஸய்யிஅத்துன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு மோசமான விஷயங்கள் நடந்தால், ஒரு சோதனை நடந்தால், யத்தையரு பி மூசா. மூசாவே உன்னாலதான் இந்த இதெல்லாம் எங்களுக்கு நடக்குது, உன்னோட அபச குணம் தான், உன்னுடைய துர்ப்பாக்கியம் தான் எங்களுக்கு இப்படி நடக்கிறது என்று சொன்னார்கள். மூசாவும் அல்லாஹ் சொன்னான், அலா இன்னமா தாயிரஹும் இன்தல்லாஹ். அவர்களுடைய அபசகுணம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். அதிகமானவர்கள் அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு, காலு மஹ்மா தஅதீனா பிஹி மின் ஆயத்தின் லி தஸ்ஹர்னா. அப்ப சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை சொல்றான், ஃபஅர்சல்னா அலைஹிம் தூஃபான. இந்த மாதிரி இவர்கள் அக்கிரமம் செய்ய ஆரம்பித்த நேரத்திலே அவர்களுக்கு தூஃபான். தூஃபான்டா என்னது? இந்த மழை காத்தோட அடிக்கிற மழைக்கு சொல்லுவாங்க புயல் காற்று, சூறாவளி. சூறாவளியை நாம் அவர்களுக்கு நாங்கள் ஏவி விட்டோம். வல் ஜராத, வெட்டுக்கிளியை கொண்டு அவர்களை நாம் சோதித்தோம். வல் கும்மல, பேரை கொண்டு அவர்களை நாம் சோதித்தோம். வஃபாதிஅ, தவளையை கொண்டு அவர்களை நாம் சோதித்தோம். வத்தம, ரத்தத்தை கொண்டு சோதித்தோம். அட்டி சூறாவளி, புயல் காத்து, மழை கொட்டுது, அடிக்குது. வெட்டுக்கிளின்றது ஒரு லிமிட்டுக்கு இருந்தா தான் நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணலாம்.
கோடிக்கணக்கான வெட்டுக்கள் வந்து விவசாயத்துக்குள்ள போங்க என்ன செய்வீங்கன்ற நடந்ததா இல்லையா? அப்ப கிட்டத்துல உங்க ஊர்ல நடந்ததானே? கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வந்தா ஒன்னும் செய்யல. சோதனைகள் ஆக்கின உடனே அல்லாஹு தஆலா சொன்னார், தொடர்ந்து அவர்களுக்கு சோதனையை நாங்கள் உண்டாக்கினோம். வலம்மா வக அலைஹிமுர் ரிஜ்ஸ், அவர்களுக்கு சோதனை வந்தால் காலு யா மூசா, மூசாவே உது லனா ரப்பக், எங்களுக்காக நீங்க ரப்பிடத்துல பிரார்த்தனை செய். இதை அல்லாஹ் நீக்கி விட்டான் என்று சொன்னால் நாங்கள் லனுமினன் லக், உன்னை நாங்க நம்புறோம், ஈமான் கொள்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, அது நீங்கிவிடும். நீங்கின ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹுமுர் ரிஜ்ஸ், நாம் அவர்களுக்குரிய அந்த வேதனையை இல்லாமலாக்கினால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும், பிறகும் அவர்கள் அக்கிரமத்தில் ஈடுபடுறாங்க. அல்லாஹ் இப்படியே தொடர்ந்து இவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த சோதனை எல்லாம் அல்லாஹ் காத்து, மழை, புயல், இந்த மாதிரி வெட்டுக்கிளி, தவளை, பேனு, ரத்தம், இந்த மாதிரி சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் இவங்க சிந்திக்கணும். அல்லாஹ் சொல்றாங்க, வலவுலா வலவுலா இது ஜாஅஹும் பஅசுனா ததர்ரஉ, நம்முடைய வேதனைகள் தண்டனைகள் வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்கிறாரு. அல்லாஹ் தஆலா இப்படி கொடுத்த நேரத்தில் அவங்க பணியல. அல்லாஹ் சொல்றான், ஃபன்தகம்னா மின்ஹும், நாம் அவர்களை பழி வாங்கினோம். ஃபஅக்ரக்னா ஃபில் யம், கடலில் அவர்களை மூழ்கடித்தோம். பிஅன்னஹும் கஸபு பிஆயாத்தினா, நமது வசனங்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். வகானு அன்ஹா காஃபிலின், அதிலே பொதுபோக்காகவே அவர்கள் இருந்தார்கள். நான் ரெண்டு வேதனை இதுக்குள்ள சொல்லிட்டேன். முதலாவது விஷயம் என்ன? இந்த மழை, வெள்ளம், இந்த மாதிரி சோதனைகள் இந்த உலகத்துல நம்ம இன்றைக்கு பாக்குறது, இலங்கையில நடக்கிற மாதிரி, இந்தியாவில் நடந்த மாதிரி, இந்த ஒரு ஊர்கள் நடக்கிற மாதிரி இன்றைக்கு நம்ம பாக்குறது. ரெண்டாவது என்ன அழிவு? அழிவுண்டா மிச்சம் இல்லை, அதான் அழிவு. இந்த முதலாவது உங்களுக்கு படிப்பினைக்கு தரது, அது உண்மையான அழிவு அல்ல. ரெண்டாவது அல்லாஹ் ஒரு அழிவு ஒண்ணு தருவான். நம்ம என்னத்தை சிந்திக்கணும்டா, இந்த பெரிய ஒரு சோதனையை நமக்கு தந்திக்கிறது நாம் திருந்துறதுக்கு, இந்த இந்த அனர்த்தங்கள் நமக்கு திருந்துறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு அத்தாட்சி. இவைகளை கொண்டு நமது வாழ்க்கையை மாற்றணும், நமது எண்ணங்களை மாற்றணும், நமது செயல்களை மாற்றணும், நமது பேச்சுகளை மாற்றணும், அகங்காரத்தை மாற்றணும், நம்முடைய பாவங்களை மாற்றணும். அல்லாஹ்வின் பால் நாம் மீள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இவைகள் எல்லாம் நமக்கு தருகிறான் என்று நாம் சிந்தித்து மாறிட்டா அல்லாஹ் நம்மளே பிடிக்க மாட்டான். இல்லைன்னா பெருசா ஒண்ணு வரும், ஒருத்தனும் மிஞ்ச மாட்டோம், அவ்வளவுதான் அடி. நம்ம அதை பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா இரக்கம் உள்ளவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மன், அல்லாஹ் தன் மீது இரக்கத்தை எழுதிட்டான். 6வது அத்தியாயத்திலே 12வது வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தன் மீது இரக்கத்தை எழுதிவிட்டான். ஏன்? அல்லாஹ்வுக்கு 100 இரக்கம் இருக்கிறோம், அடிக்கடி இதை படிச்சிருக்கிறோம். எனவே அல்லாஹ் அழிக்கிறது என்பது அவருடைய முதலாவது திட்டம் அல்ல. முதலாவது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சோதனைகளை கொடுத்து பார்க்கிறான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சூரா சஜ்தா 32வது அத்தியாயத்துல 20வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும் பாருங்க. என்ன சொல்றான்? வஅம்மல்லதீன ஃபஸகு, எவர்கள் பாவிகளாக இருக்கிறார்களோ ஃபமஅவாஹுமுன் நார், அவர்களுடைய ஒதுங்குமிடம் நரகமாகும். குல்லமா அராது அன் யஹ்ருஜு மின்ஹா மின் கம்மின், அந்த நரகத்திலே வேதனை தாங்க முடியாது என்று அவர்கள் வெளியேறுவதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் உஐது ஃபீஹா, அவர்கள் அந்த நரகத்திலே திரும்பியும் தள்ளப்படுவார்கள். வகீல லஹும் ذوقوا عذاب النار, நீங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களுக்காக இந்த நரகத்தை நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்றான், وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ, அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் சின்ன சின்ன வேதனைகளை அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். மிகப்பெரிய வேதனையிலிருந்து அவங்க தப்பணுன்றதுக்காக வேண்டி நம்ம சின்னதா கொடுத்து அடிக்கிறது ஏன் தெரியுமா? இந்த சுனாமி மாதிரி, இந்த வெள்ளப்பெருக்கு மாதிரி, இந்த தண்ணி மாதிரி, ஆறு உடைக்கிறது, குளம் உடைக்கிறது, இந்த பிரச்சனையால அழிவுகளை சேதங்களை நம்ம கொடுப்பது ஏன் என்று சொன்னால் அந்த பெரிய அதாபிக்கிறது. நம்ம மேல சொன்னனே, அந்த நரகத்துல தூக்கி போட்டா வெளியே வரலான்னு, அந்த பெரிய அதாபை மட்டும் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் சின்ன சின்னதாக நாங்கள் அவர்களை சோதிக்கிறோம் என்று சூரத்து சஜ்தால அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலிருந்து நாங்க என்ன விளங்குறோம்டா, அல்லாஹ் தார இந்த சோதனை கூட ஒரு சாராருக்கு அது அழிவாக இருந்தாலும் நமக்கு ஒரு அருள்னு கூட சொல்லலாம். அது இதை பார்த்ததுக்கு பிறகு நம்முடைய கடமைகளை நம்ம தவறு விட்டா, இதை பார்த்த பிறகு நம்முடைய அநீதிகளை நம்ம விடுதலை ஆகலண்டா, இதை பார்த்த பிறகு நம்ம வட்டியிலிருந்து நம்ம வெளியேறலண்டா, நம்ம எவ்வளவு பெரிய துரதிஷ்டவசம் உள்ளவர், துரதிஷ்டசாலிகள் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு என்ன ரீசன்? சும்மா போட்டு அழிப்பானா? அழிக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல இத பல இடங்கள்ல சொல்றான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா, எந்த ஒரு ஊரார்களையும் அல்லாஹ் அழிக்க மாட்டான். பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அவங்க நல்லவங்களா இருந்தா அவங்க அழிக்க மாட்டான். நீங்க சூரா 11 அத்தியாயத்துல 117 வசனத்துல பாருங்க, அல்லாஹ் சொல்றான், நீங்க நல்லவங்களா இருந்தா உங்களை அழிக்கிறதுக்கு என்ன எனக்கு இருக்குது?
அப்படித்தானே? நீங்க இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் அழிப்பானா? அழிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் ஏன் அழிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துர் ரூம்ல, லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் அதிகரித்து விட்டன, பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் சம்பாதித்த அவர்களுடைய கரங்களால் தேடியவைகளுக்காக வேண்டி, லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு, அவர்கள் செய்தவை செயல்களுக்கான தண்டனை அவர்களுக்கு வழங்குவதற்காக, லஅல்லஹும் யர்ஜிஊன், சில நேரம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் திருந்தலாம், மீளலாம் என்பதற்காகவும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செய்கிறான்? இந்த பூமியில குழப்பத்தை உண்டாக்குறான். அதே மாதிரி சொல்றான், அலம் யரவு, இவர்கள் பார்க்க வேண்டாமா, கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம், எத்தனை சாரார்களை உலகத்திலே நாங்கள் அழித்திருக்கிறோம், மின் கர்னின் மக்கன்னாஹும் ஃபில் அர்த் மா லம் நுமக்கின் லக்கும், உங்களுக்கு செய்து தந்த வசதிகளை விடையெல்லாம் அவர்களுக்கு இந்த பூமியிலே அநேகமான வசதிகளை நாங்கள் செய்து கொடுத்தோம். ஆனால் வஅர்சல்னா ஸமா அலைஹிம் மித்ராரா, அவர்களுக்கு தொடர்ந்து தேவையான அளவுக்கு பூமியில நாங்கள் மழையை வானத்திலிருந்து நாங்கள் வழங்கினோம். வஜஅல்னல் அன்ஹார தஜ்ரி மின் தஹ்திஹிம், அழகாக ஓடக்கூடிய ஆறுகளை எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு, அப்படிதானே? ஸ்ரீலங்கா இஸ் வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அரபிகள்கிட்ட கேட்டீங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்ரீலங்கா மாஷா அல்லாஹ் ஜன்னத்துன் ஃபில் அர்த், பூமியில ஒரு சொர்க்கம். நாங்க எப்படி பூமியில சொர்க்கத்தை பார்க்கணும்னா ரோஹிலா ஸ்ரீலங்கா ஃபி ஸ்ரீலங்கா ஜன்னத்துன் ஃபில் அர்த்னு அரபிக்காரன் நம்மள்ட்ட சொல்லுவான். அவ்வளவு அழகான அந்த ஜன்னத்து இன்னைக்கு தண்ணீர் கிடங்குகளாக மாறி போயிருக்கிறது. இதை எப்படி நம்ம எடுக்கிறது? மாபெரும் அழிவுண்டு எடுக்கிறதா, சோதனை எடுக்கிறதா, என்ன எடுக்கிறது? இதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கு இந்த மாதிரி தான் நடக்குதா? இல்ல, இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கு நடந்தா ஸ்ரீலங்கால கூகுள் மேப்ல இருந்து டோட்டல் போயிருக்கும், பார்த்தா தண்ணி தான் கிடக்கும்ல. அது அழிவே இல்லை, அது சும்மா அல்லாஹ் தஆலா கொஞ்சம் லேசா லெவல கூட்டி கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சு எடுத்துக்கிற, அவ்வளவுதான். நிறைய பேருக்கு முழங்கால் இடுப்பு தான், அது தாண்டல. சில பகுதிகள் தான் அந்த மண் சரிவு, அதுவும் அழிவு தான். இல்லைன்னு ரொம்ப அதை மட்டம் தட்டி சொல்லல, அது அழிவுதான். ஆனா அல்லாஹ் சொல்ற அந்த பெரிய அழிவுண்ட பட்டியல வராது. இதை நான் உங்களுக்கு சொல்ல வர செய்தி. அல்லாஹ் என்ன சொல்றான்? நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம், ஆறுகளை ஓடச் செய்தோம். அல்லாஹ் சொல்றான், ஃபஅஹ்லக்னாஹும் பிதுனூபிஹிம், அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவர்களை நாம் அழித்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு மார்க்கம் என்பது ஒரு விலை மதிப்பற்ற ஒன்றாக நிறைய பேர்கிட்ட மாறிட்டு, அல்லது நேரம் கிடைச்சா கொஞ்சம் அல்லான்னு சொல்றதுக்கு இந்த மார்க்கத்தை வச்சுக்கிட்டு, அல்லது டைம் கிடைச்சா போய் பள்ளியில் என்ன மாதிரி பார்க்கலாம் மாதிரி வச்சுக்கலாம். அவங்களோட வியாபாரத்துல நேர்மை இல்லை, தொழில நேர்மை இல்லை, வட்டி என்பவர்களுக்கு பாவத்துல லிஸ்ட்ல இல்ல. அல்லாஹ் தடுத்த விஷயங்களை சர்வ சாதாரணமா செய்யறாங்க, ஹராத்தை சர்வ சாதாரணமா செய்யறாங்க. பாவங்களுக்கு அந்த வீடுகளிலே பகிரங்கமான அங்கீகாரம் இருக்குது. ஹராம் ஹலால் பேணுதல் இல்லை, அஜ்னபி மஹரமை பேணுதல் இல்லை, அல்லாஹ் தடுத்தவைகளை பாவம் என்றே கருதுகிறார்கள் இல்லை என்றால் அல்லாஹ் தட்டித்தான் பார்க்கணும். சில விஷயங்களை சொல்லி பார்க்கணும், சில விஷயங்களை தட்டி பார்க்கணும். அல்லாஹ் தட்டி பார்க்கறதா அந்த சோதனைகள் எல்லாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களை நாங்கள் பிடித்தோம். வஅன்ஷஅனா மின் பஅதிஹிம் கர்னன் ஆகரின், அதற்கு பிறகு இன்னும் ஒரு சாராரை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், உருவாக்குறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அல்லாஹ் இப்படி சொல்றான், நாங்கள் மனிதர்களை பலவிதமாக பிடித்தோம். ஃபகுல்லன் அகதுனா பிதம்பி, அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அவர்களை நாங்கள் பிடித்தோம். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபன், வானத்திலிருந்து அவர்களுக்கு கல்மாரியை பிடித்தோம். இன்னும் சில பேரை மிகப்பெரிய பேரிடி பிடித்தது. இன்னும் சிலரை ஹஷஃப்னா பிஹில் அர்த், பூமிக்குள்ளே நாங்கள் சொருகி விட்டோம் அல்லாஹ் சொல்றான். அதே போல வமின்ஹும் மன் அக்ரக்னா, இன்னும் சிலரை நாங்கள் மூழ்கடித்தோம். வமா கான அல்லாஹு லியுத்லிமஹும், அல்லாஹ் இவர்களுக்கு அநியாயம் பண்ணவில்லை. வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمون, தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் யாரையும் அழிக்கலப்பா, ஓண்ட செயலால உனக்கு தந்திக்கிறான்லாம். இது சிலரை தண்டனையாக, சிலருக்கு சோதனையாக, சிலருக்கு ஷஹீதாக. ஒரு அழிவுல சில பேர் ஷஹீதா மாறுவாங்க. இந்த வெள்ளத்துல மூழ்கி மூத்தா போனா ஷஹீத், இடிபாடுகளுக்குள்ள மூத்தா போனா ஷஹீத். இந்த அருளையும் அதில் வச்சுக்கிறான், தண்டனையும் வச்சுக்கிறான், மற்றவங்களுக்கு படிப்பினையும் வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை, பல சமுதாயங்களை அல்லாஹ் அழிச்சேன்னு சொல்றோம். சூரா அல் ஆராஃப்ல 64வது வசனத்துல பாருங்க, ஃபகத்தபூஹு ஃபஅன்ஜைனா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்ற நேரத்துல இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை உடனே பிடிச்சானா? அந்த சமுதாயத்தை உடனே பிடிச்சானா? இல்ல. எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கு டைம் கொடுத்தான்? 950 வருஷம். பிடிக்கிறேன்னா எவ்வளவு நாள்ல? ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல பிடிச்சி 950 வருஷம் அந்த மக்கள் பட்ட பாடு.
நீ பைத்தியம்னு சொன்னாங்க, நீ லூசுன்னு சொன்னாங்க, நீ வந்தா காதை பத்தினாங்க, என்னவெல்லாம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள் விடுங்க, அந்த அளவுக்கு பைத்தியம் தெளிஞ்சா சரியா வரும்னு சொன்னாங்க. இல்ல இவருக்கு நம்ம ஊருக்குள்ள இவருக்கு பெரிய ஆளா போகணும், பதவி மோகம் பிடிச்சுன்னு சொன்னாங்க. என்னவெல்லாம் சொல்லல. அந்த நபி பொறுமையா இருந்தாங்களா இல்லையா? 950 வருடம் கடைசியா அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு கப்பலை செய்யணும். எப்படி? ஃபஸ்னைல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹீனா, நாம பாக்குற மாதிரி எங்களோட வஹீன் பிரகாரம் கப்பலை செய். சரி, அதையாவது விட்டிக்கலாம் தானே. சரி, அவரோட பாட்டுக்கு அவர் கப்பல் செய்யறாரு, நம்மளுக்கு என்ன? அப்ப கடந்து போகும் போதெல்லாம் கேலி பண்றாங்க, என்ன புதுசா இன்னொரு பைத்தியம் முடிச்சிட்டோம், கப்பல் எல்லாம் செய்யறாங்க. அப்படி அவங்களோட நவுது பில்லாஹி மின்னா. அந்த நேரத்துல நூஹ் நபி சொன்னாங்க, இன் தஸ்கரு மின்னா, எங்களையா நீங்கள் கேலி செய்றீங்க, ஃபஇன்னா நஸ்கரு மின்கும் கமா தஸ்கரு, நாங்க இப்ப கேலி செய்ய போறோம்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹில் அலீம். அல்லாஹ் எப்படி அடிச்சான்? வானத்துக்கு சொன்னா ஊத்துண்டான், பூமிக்கு சொன்னா தண்ணியை கொண்டு வந்தான். வானத்துல இந்த தண்ணி பூமியில இருந்து கொட்டுது. அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு அழிச்சான்னு சொன்னா, வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபால், நூஹ் நபியோட கப்பல் மலைகளை போன்ற அலைகளுக்கு மத்தியில போச்சுன்னு சொன்னான். எப்படி இருந்தீங்க அந்த வெள்ளம்? அதுதான் வெள்ளம். இதெல்லாம் டம்மி, டெமோ. சும்மா அப்படி தண்ணி வருது, ஆறு, அது சும்மா ஒரு 100 பேர் 200 பேர் பௌத்து, அதுவும் அரிதான 200 300 400. நான் இதை சிம்பிளா சொல்றேன்னு நினைக்குவான். அல்லாட அழிவுன்றது இதல்ல, அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் சொல்றான், வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபால். நூஹ் நபியோட கப்பல் எங்க இருந்தது? எங்க இருந்தது? மலைக்கு மேல. மலைக்கு மேல கப்பல் போய் குந்துறா எவ்வளவு தண்ணி இருந்திக்கும் யோசிச்சு பாருங்க பாப்போம். அல்லாஹ் புட்டிச்சா ஒரு புடி. அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? நாங்கள் அவர்களை அழித்தோம், வஅக்ரக்னல்லதீன கல்லபூ பிஆயாத்தினா, நமது வசனங்களை பொய்ப்பித்தவர்களை மூழ்கடிச்ச ஒருத்தன் மிச்சம் இல்ல. அழிவுண்டு அதுதான், டோட்டல் ஜீரோ. நல்லவர்களை மட்டும் அல்லாஹ் காப்பாற்றுவான். ஆது சமுதாயத்தை அல்லாஹு தஆலா சொல்றான், ஹூது வ இலா ஆதின் அஹாஹும் ஹூதன், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் அனுப்பினோம். அவர் சொன்னார், யா கௌமி அப்துல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை மட்டும் நீங்க வணங்க கூடாதா? அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு கடவுள் இல்லை. அல்லாஹ் அஃபலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட மாட்டீங்களா என்று சொன்னாங்க. அவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அல்லாஹ் சொன்னான், கால் வகத் வகா அலைக்கும் மின் ரப்பிக்கும் ரிஜ்சுன் வ கதபுன், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு தண்டனையும் கோபமும் வந்துவிட்டது. அத்துஜாதிலூனனி ஃபி அஸ்மாஇல்லதி சம்மைதுமூஹா அன்தும் வ ஆபாஉக்கும், நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் பேர் வைத்துக் கொண்டு நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்க கூடியவற்றுக்காகவா என்னோடு நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்கள்? இதை வணங்குறதுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன சரி ஒரு ஆதாரம் இருக்கிறார். மானஸலல்லாஹு பிஹா மின் சுல்தானின், அல்லாஹ் எந்த ஒரு ஆதாரத்தையும் உங்களுக்கு இறக்காம இருக்கும் போது நீங்களே பேரை வச்சுக்கிட்டு நீங்க வணங்குறத எப்படி நீங்கள் நியாயப்படுத்தலாம்? ஃபன்ததிரு இன்னி மஅக்கும் முன்ததிரு, நீங்களும் எதிர்பார்க்கிறீங்க, நானும் உங்களோடு எதிர்பார்த்திருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஅன்ஜைனாஹு வல்லதீன மஅஹு, அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படி நாம் அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களோடு வாழ்ந்தவர்களையும் நாம் காப்பாற்றினோம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக. வகதனா தாபிரல்லதீன கத்தபுனா, எவர்கள் பொய்ப்பித்தார்களோ அவர்களை வேரோடு நான் அறுத்து விட்டேன், ஒருத்தன் மிச்சம் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லும் போது அவர்களும் அந்த மக்களுக்கு வஇலா சமூத் அகாஹும் சாலிஹன், அதே மாதிரி சமூத் வர்க்கத்தாருக்கு சாலிஹ் நபி அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அவரும் இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணினாங்க. அவர்கள் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அத்தாட்சியாக ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான். அந்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அவங்க கேட்டுதான் கொடுத்தான். அந்த ஒட்டகத்துக்கு நீங்க எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள், அதை நீங்கள் அறுத்துவிடக் கூடாது என்று சொன்னார்கள். ஃபஅகரூஹா ஃபஅகருன் நாக, அந்த ஒட்டகத்தை அவர்கள் குதியை தடுத்து அறுத்தார்கள். வஅதௌ அன் அம்ரி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அவர்கள் மீறி நடந்தார்கள். வகாலு யா சாலிஹ், சாலிஹே யஅதினா பிமா தஇதுனா இன் குன்த மினல் முர்சலின், என்னமோ சொன்னீங்களே ஒட்டகத்தெல்லாம் அறுத்தா என்னமோ நடக்குது, நீங்க உண்மையான தூதரா இருந்தா எங்களுக்கு நீங்க சொன்ன அந்த அதாபை கொண்டு வாங்க பார்க்கலாம்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஅகதத்ஹுமுர் ரஜ்ஃபா, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. ஃபஅஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமீன், அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே முகங்குப்புற சவங்களாக கிடந்தார்கள். சும்மா தட்டி விடுறது அல்லாஹ்ட வேதனை. இதெல்லாம் படிப்பினைகள் சகோதரர்களே. அல்லாஹ்ட புத்தி இப்படிதான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தங்கள் வீடுகளிலே பிணமாக கிடந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வலூத்தன், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்றான். நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்க, சூரத்துல் அராஃப்ல 56வது வசனத்துல தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 90 92வது வசனம் வரைக்கும் 59ல இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சூரா ஆராஃப் 7வது அத்தியாயத்துல நீங்க இன்னைக்கு கண்டிப்பா போய் 59 வசனத்துல இருந்து படிங்க.
கிட்டத்தட்ட ஒரு 90 வசனங்கள். அந்த வசனம் உங்களுக்கே விளங்கும். ரைட், இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. நீங்க வாட்சி பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா எல்லாத்தையும் நான் சொல்ல டைம் அதுக்கு இடம் கொடுக்காது. லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்கள்கிட்ட சொன்னார்கள், அத்தூனல் ஃபாஹிஷா, மானக்கேடான ஒரு விஷயத்தையா நீங்கள் செய்கிறீர்கள். என்ன செஞ்சாங்க? இன்னைக்குள்ள இந்த LGBTQன்னு ஒண்ணு சொல்றாங்களே, இந்த அசிங்கத்தை இன்னைக்கு உலக நாடுகள்ல சிலது சைன் வச்சு ஓகே அது ஒரு பிரச்சனை இல்லாத மனித ஃப்ரீடம் ஆயிடுச்சு. மிருகத்தனத்தை மிருகமே செய்யாதத இது மனித சுதந்திரம் சொல்லி அதுக்கு வேற இஸ்லாமிய அதெல்லாம் விட்டுரும், நம்ம கண்டுகொள்ளப்படாது அப்படின்னு போறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மோசமான ஒரு வேலையை செய்றீங்க. மா சபகக்கும் பிஹா மின் அஹதின் மினல் ஆலமீன், இந்த உலகத்தில் யாருமே இதுக்கு முன்னுக்கு செய்யாத அசிங்கமான ஒரு வேலையை செய்கிறீர்கள். இன்னக்கும் லதஅதூன ரிஜால ஷஹவத்தன் மின் தூனின் நிசா, பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடத்தில் நீங்கள் உங்கள் ஆசைகளுக்காக நீங்கள் செல்கிறீர்களே, நீங்கள் மோசமான ஒரு சமுதாயம் என்று சொன்னாங்க, கண்டிச்சாங்க. அந்த மக்கள் சொன்ன விஷயம் என்ன? பிழையை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? ஒமா கான ஜவாபு கௌமி இல்லா அன் காலு, அந்த மக்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னு சொன்னா, அஹ்ரிஜூஹும் மின் கர்யத்திக்கும், இந்த ஆட்களை முதல்ல ஊரை விட்டு வெளியேத்துங்க. இன்னஹும் உனாசுன் யத்தஹரூன், இவங்க ரொம்ப புனிதமான ஆட்களாம் நக்கலாம். எப்படி? முதல்ல இந்த ஊரை விட்டு வெளியேத்துங்க. இவங்க நமக்கு பிரச்சனை, நம்மளோட ஆசைகளுக்கு விடுறாங்க இல்ல, நம்ம செய்யற விஷயங்கள் அங்கீகரிக்கிறாங்க இல்ல, நமக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க. என்ன செய்யுங்க? எங்கேயாவது நல்லதை சொல்லும் போது சில நேரம் இப்படித்தான் நமக்கு பிரச்சனை வரும். நீங்க ஊருக்குள்ள போய் ஒரு பாவத்தை தடுத்து பாருங்க பார்ப்போம். வட்டி வாங்குறவன் இன்னைக்கு ஜும்மாவுல மிம்பர்ல ஏறும்போது வட்டியை பத்தி பேசினார் என்ற குற்றச்சாட்டுக்காக மௌலவியை இறக்கிறாங்க. நான் இடங்களை சொல்ல விரும்பல, சொன்ன ரொம்ப அசிங்கமா இருக்கும். என்னடா மௌலவியில பிரச்சனை? இல்ல வட்டியை பத்தி பேசினா நிர்வாகம் பேச வேண்டாம்னு சொல்லி வச்சுனா, நீ யார் நிர்வாகம் செய்யறதுக்கு? ரப்புடைய நிர்வாகம் தான் உலகத்தில் நடக்குது. நீ நிர்வாகம் பேசி மௌலவி வட்டியை பேசப்படாது. முதலாவது ஒண்ணு தலைவர்ல இருந்து வெளியே வரட்டும். போ, உனக்கு மார்க்கம் தெரியல, ஒண்ணும் தெரியல, நீ பள்ளியில வேற தலைவர். இன்னைக்கு தலைமைத்துவத்தில் நிலைமை அப்படித்தான் இருக்குது. மார்க்கம் தெரியல, மௌலவிக்கு இவரும் வழிகாட்டுறது. மௌலவி ஹுத்பாவுக்கு இவர் துண்டு எழுதி கொடுக்கணும், இவருக்கு குல்ஹுவல்லாஹ் சூரா கூட ஒழுங்கா தெரியாது. அப்ப சொன்னாங்க, இவங்க எல்லாம் ரொம்ப தூய்மை பேசுற ஆட்கள், ஊரோட்ட வெளியேற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு பாருங்க, ஃபஅன்ஜைனாஹு வ அஹ்லஹு, லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய குடும்பத்தையும் நாம் பாதுகாத்தோம். இல்லம் ரஅத்தஹு, அவருடைய மனைவியை தவிர. மனைவி மாறு செஞ்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சாங்க? கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா ஸாலிஹின் ஃபகானதாஹுமா, ரெண்டு நல்லடியார்களுக்கு மனைவிகளாக இருந்தார்கள், அவர்கள் ரெண்டு பேரும் மாறு செய்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், மனைவியை தவிர ஒரு குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்தோம். வஅம்தர்னா அலைஹிம் மதரன், அவர்கள் மேல வானத்திலிருந்து கல்மாரியை நாங்கள் சொரிந்தோம். மலையின் மலைனா கல்மலை. வேற ஹதீஸ் குர்ஆன்ல வசனம் வருது, ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஜ்ரிமீன், கெட்டவங்களோட முடிவு எப்படின்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா ஜா அம்ருனா, நம்முடைய உத்தரவு வந்தபோது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜஅலஹா ஆலிஹா வ சாஃபிலஹா, பூமியை அப்படி பெரட்டி விட்டான். அப்படி மேலதான வானமிக்கும், இவங்களுக்கு இப்படி பெறலு எப்படியும். எவ்வளவு பெரிய அதாப்! இதுதான் அல்லாஹ்வுடைய பெரிய அதாப் பண்றது. வழங்கா சொல்றது, அவர்களுடைய கீழ்ப்புறத்தை நாம் மேல்புறமாக நாங்கள் மாற்றி விட்டோம். வஅம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தன், அவர்களுக்கு கல்மாரிகளை நாங்கள் சொரிந்தோம், சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது சொரிந்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஹூத்ல 82ல சொல்றான். மேல சொன்னது சூரா ஆராஃப்ல 82. இன்னைக்கு சூரா ஆராஃப கண்டிப்பா படிச்சு பாருங்க. அதே மாதிரி சூரா ஹூத்ல 11ஆம் வசனத்திலிருந்து படிங்க. எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் அவர்களுடைய சமுதாயம் அழிந்ததையும் அல்லாஹ் சொல்றான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், அவங்க சொன்னாங்க, இந்த அளவை நிறுவையில அநியாயம் பண்ணாதீங்கடாப்பா, வாங்கும் போது கூட வாங்குறது, கொடுக்கும் போது குறைச்சிடுறது, இந்த அளவை நிறுவையில மோசடி செய்யாதீர்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில், அது மாத்திரமல்ல, மக்களை வழிகெடுப்பதற்காக பாதை ஓரங்களிலே இருந்து கொண்டு இவர்களை வழிகெடுக்காதீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் கேட்கல. அல்லாஹ் சொல்றான், காலல் மலஉல் லதீன இஸ்தக்பரு மின் கௌமி, அந்த சமுதாயத்திலே பெருமை எடுத்த மக்கள் சில பேர் சொன்னார்கள், பிரமுகர்கள் சொன்னார்கள், லனுஹ்ரிஜன்னக யா ஷுஐப் வல்லதீன ஆமனு மஅக ஃபீ மின் கர்யத்தினா, எங்கட ஊர்ல இருந்து உங்களையும் உங்களை ஈமான் கொண்டவர்களை நாங்கள் வெளியாக்குவோம். இந்த அலுவலர்வை பத்தி அல்லாஹ் பத்தி இதுக்கு பிறகு எங்கிட்ட நீங்க பேசக்கூடாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வலவு, நீங்க என்ன செய்ய வேண்டும்? நாங்களை வெளியேற்றுவோம், நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு எங்களோடு நீங்கள் சேர்ந்து கொண்டாலே தவிர உங்களை நாங்கள் விடமாட்டோம். ஷுஐப் நபி கேட்டாங்க, நாங்க வெறுத்தாலுமா அவங்களோட சேர்க்க போறீங்கட்டாங்க. நாங்க விருப்பம் இல்லப்பா, உங்களோட கொள்கை பிழை, நீங்க அநியாயம் பண்றீங்க, உங்களோட எப்படி நாங்க சேருவோம்? நாங்க வெறுத்தாலும் நீங்க சேர்ப்பீங்களா? அப்படி நாங்கள் செய்து விட்டால் அல்லாஹ்வின் மீது நாங்கள் மாபெரும் குற்றத்தை செய்தவர்களாகி விடுவோம். அல்லாஹ் எங்களை காப்பாற்றிக்க பிறகு நாங்கள் எப்படி உங்களுடைய இந்த வழிமுறைக்கு நாங்கள் வருவோம் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் அந்த வசனத்துல கடைசியா சொல்றான், ஃபஅஹதத்குமுர் ரஜ்ஃபா,
பூகம்பம், அதுவும் என்னது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அவர்களை பிடித்தது. அவர்கள் தங்கள் வீடுகளிலே பிணங்களாக கிடந்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சூரத்துல் ஆராஃப்ல 94வது வசனத்துல 94 வரைக்கும் பாருங்க, 59 இருந்து 94வது வசனத்துல சொல்றார், வமா அர்சல்னா ஃபீ கர்யத்தின் மின் நபி, நாங்கள் எந்த ஒரு கிராமத்துக்கு எந்த ஒரு நபி அனுப்பினாலும் இல்லா அகதுனா அஹ்லஹா பில் பஸாய் வத்தர்ரா, அந்த சமுதாயம் மறுக்கின்ற நேரத்தில் சில சில கஷ்டங்களை கொடுத்து நாங்கள் சோதிப்போம். ஏன்? லஅல்லஹும் யதர்ரூன், அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் தஆலா பணியன்றதுக்கு தான் இதெல்லாம் செய்யறான். அவர்கள் பணிந்து விட்டால் அல்லாஹ் அவர்களை விட்டுருவோம். ஆகவே சகோதரர்களே, நாம் இதுவரை நேரமும் பார்த்ததில் சுருக்கத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிற எந்த ஒரு அழிவாக இருந்தாலும் ஒன்னும் அது சின்னதாக இருக்கும். சின்ன விஷயமா இருந்தா அல்லாஹ் தஆலா என்ன நாடுகிறான், சிலர் அதிலே அழிக்கப்படுகிறார்கள், சிலர் அதிலே ஷஹீதுகளாக்கப்படுகிறார்கள், இன்னும் சிலர் அதிலே படிப்பினை பெறுகிறார்கள். இந்த 3 விஷயம் இருக்குது. சில நேரம் பிரச்சனை ஒன்றாக இருக்கும், விளைவுகள் 3ஆக இருக்கும். அந்த காலரா நோய் வருது, ஒரு ஆளுக்கு அதாபு, இன்னொரு ஆளுக்கு ரஹ்மத்து, மூணாவது ஒரு ஆளுக்கு படிப்பினை. முதலாவது ஆள் அழிஞ்சு போவார். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அவரை அந்த நோயை கொண்டு தண்டிக்கிறான். மூமின்களுக்கு அது சோதனை, மூன்றாவது சாராருக்கு அது ஒரு படிப்பினை. ஒரே விஷயம். அப்ப இந்த வகையில இந்த இலங்கையில நாம் இன்றைக்கு பல விஷயங்களை பார்க்கிறோம், பல செய்திகளை கேள்விப்படுறோம். இந்த மீடியாக்கள் கொஞ்சம் கைகாலெல்லாம் வச்சு சொல்றாங்க, ஆனா உண்மையான மாபெரும் அழிவு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த மீடியாவில் உள்ளவங்க, இந்த யூடியூபர்கள்லாம் வியூஸை கூட்டணும். இல்லாத ஒரு சின்ன பள்ளத்தை காட்டி பார்த்தீர்களா இலங்கையின் பேரழிவை, ஒன்றும் இல்லடா, அது குளத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி கூட கிடக்குது, அவ்வளவுதான் பிரச்சனை. இதை ஹைலைட் பண்ணி பேரழிவு, இந்த மாதிரி மெசேஜ்களும் வருது. இன்னும் சொல்ல போனா சிலவங்க மெசேஜ் அனுப்புறாங்க, நாம பதறி போய் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு பார்த்தா ஏஐல மெசேஜ் போடுறாங்க. இது ஒரு புறம் நடந்தாலும் மாபெரும் ஒரு பதற வைக்கிற பல நிகழ்வுகளை நாம் அந்த நாட்டில் கேள்விப்படுறோம். உண்மையிலே நாம் அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்காக துஆ செய்யணும். இப்பதான் ஓரளவுக்கு அந்த இடங்கள் மீட்சி பெறுகிறது. ஆனா என்னதான் மீண்டு வந்தாலும் அவங்கள முழுமையாக ரீகவர் பண்றது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் முடியும். அவங்களோட வீடுகள் அழிக்கப்பட்டிருக்குது, உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்குது, பொருளாதாரங்களை டோட்டலா இழந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. சில நகரங்கள், குறிப்பா அந்த இலங்கையில அந்த கம்பளன்னு சொல்லி ஒரு ஊர் முழுசாக தண்ணீர்ல மூழ்கியது. சில இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடுகள் அப்படியே மண்ணுக்குள்ள அடிபட்டு போய் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. எனது அநியாயமாக சில பேர் நீருக்குள்ள மூழ்கினார்கள், மௌத்தாகினார்கள். இப்படி நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். இதெல்லாம் வெறுமனே நாம யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இதுலையும் பார்த்து மாஷா அல்லாஹ் நல்ல அழிவு, இன்னும் கொஞ்சம் அழிஞ்சுதான் நல்லா இருந்தீங்க மாதிரி சில ஆக்களை பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி நினைக்கப்படாது. யா அல்லாஹ் எங்களை காப்பாத்தி யா அல்லாஹ். நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? லௌலா இது ஜாஅஹும் பஅசுனா ததர்ரூ, நம்முடைய சோதனைகள் அவர்களை வந்தடைந்த போது அவர்கள் பணிந்திருக்க கூடாதா? யா அல்லாஹ் எங்களை காப்பாத்தி யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த பூமி அதிர்ச்சி இல்லாம எங்களை காப்பாத்திட்டே யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த மாதிரி. இப்ப நாங்களாம் நினைக்கிறோம் மாஷா அல்லாஹ் நாங்க ஓமான்ல வெரி சேஃப் தான், நல்ல சேஃப்டி தான் தெரியும். போன வருஷம் பார்த்தேன் லேசான ஒரு சேஃப்டியை, போன வருஷமா அதுக்கு முதல் வருஷமா அந்த டேமால தண்ணி. அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமெல்லாம் இல்லை, அல்லாஹ் விட்டு பார்த்துக்கிட்டான். இப்ப முந்தி இப்படிதான் இந்த சுனாமி வந்த நேரத்துல மலைநாட்டுல உள்ளாக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம், ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களை மலைநாட்டுல குறைச்சிட்டான். இப்ப என்ன செய்யறது? மலைநாட்டுக்குள்ள தான் பெரிய பாதிப்பு. இப்ப எங்கேயுமே அல்லாஹ்வுடைய அனுமதியோட தான் நீங்க பாதுகாப்பாங்க. இது நாங்க சேஃப்டியான, அதாவது இன்னும் கொஞ்சம் பேர் சந்தோஷத்துல இந்த ஓமான் அந்த பூமி அதிர்ச்சி வளையத்துக்குள்ள இல்லையா, பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு, பெரிய கண்டுபிடிப்பு. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா நீங்க என்னத்தை நினைக்கிறது கிரியேட் பண்ணுவான் அல்லாஹ், என்ன நடக்கணும்னு கேட்கிற. ஆகவே நாம சேஃப்டியா இருக்கிறோம்ன்ற நினைப்பு முதல்ல எடுத்துருங்க. நீங்க என்ன சேஃப்டியா இருக்கிறீங்க? பூமியில வானத்துக்கு கீழே தான் இருக்கிறீங்க. மழை கொட்டுறதுக்கான இடம் இருக்குது, பொங்கி உழுறதுக்கான இடம் இருக்குது. என்னது பூமி அதிர்றதுக்கு 7.9 6.0 கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு ஆடிச்சுது. அது இன்னும் ஒரு 2-3 கூடினா நம்ம நிலைமை என்ன? எனவே நம்ம யாரும் சேஃப்னு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. நம்ம யா அல்லாஹ் எங்களை காப்பாத்தி யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஒரு மௌத்தத்தா யா அல்லாஹ், யா அல்லாஹ் அழிவுகள்ல எங்களை காப்பாத்தி யா அல்லாஹ், நாங்க மூமினாக வாழ்ற யா அல்லாஹ், பாவத்திலேருந்து ஒதுங்குற யா அல்லாஹ், அநியாயங்கள்ல இருந்து நாங்க விடுபடுற யா அல்லாஹ், யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்றோம் யா அல்லாஹ், உன்னுடைய தௌஃபீக்கை எங்க வாழ்க்கையில செய்ய அல்லாஹ், எங்கெல்லாம் மக்கள் அழியிறாங்களோ யா அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துறியா அல்லாஹ், அவங்களோட அந்த மார்க்கத்துல அவங்கள வாழவையா அல்லாஹ், அவங்கள பாவத்திலிருந்து தூரமாக்கியா அல்லாஹ், அந்த சமுதாயத்தின் மீது உங்களோட உதவியை யா அல்லாஹ் நீ சொரிஞ்சிரியா அல்லாஹ், அவங்களுக்கு பாதுகாப்பு கூடிய அல்லாஹ், அவங்களோட கஷ்டங்களை மீளுவதற்கான வழிகளை கூடிய அல்லாஹ். அல்லாஹ்விடத்துல சரண ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் உங்களுக்கு மீளும் இடம் இருக்கிறது. நீங்கள் பாவத்தால் சோதிக்கப்பட்டால் அல்லது நோய்களால் சோதிக்கப்பட்டால் வறுமையால் சோதிக்கப்பட்டால்
அல்லாஹ் மட்டும்தான் உங்களோடு இருப்பான். ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், உதவி என்பது அல்லாஹ்விடத்தை தவிர வேறு எங்கிருந்து வரப்போகிறது? மையன் சுருக்கும் அல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டார் என்றால் உங்களை யாரும் மிகைத்து விட முடியாது. ஒமன் யஹ்துலுக்கும் ஃபமன் அல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அவன் உங்களை கைவிட்டு விட்டான் என்றால் அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் யார்? அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சேஃப்டின்னு அந்த எண்ணத்தை இன்றையிலிருந்து தூக்கிடுங்க. நம்ம சேஃப்டி இல்ல, அல்லாஹ்வோட வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம சேஃப்டி. நம்மளோட வாகனங்கள் தவறி போய் நம்ம மூத்தா போக மாட்டோம்ன்றதுக்கு எந்த உத்தரவாதம் நமக்கு இல்ல சகோதரர்களே. நமது வீடுகள் பாதுகாப்பா இருக்கும் எந்த உத்தரவாதம் இல்லை சகோதரர்களே. நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. மணிக்கூட வாங்கி வச்சுக்கிட்டு இந்த வாட்ச் வாங்கி எத்தனை வருஷம் கேரண்டின்னு கேட்கறான், இவன் 4 மாசத்துல போறான், இது எத்தனை வருஷம் கேட்கறான். நம்மளோட பாதுகாப்பை நம்ம யோசிக்கிறோமா? ரப்புல் ஆலமீனோட நமது தொடர்புகளை கூட்டணும். அல்லாஹ் சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்திலே நீங்கள் அவநம்பிக்கை வந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்காக இருக்கிறான். எனவே நாம் செய்ய வேண்டிய விஷயம் அல்லாஹ்வுடைய இரக்கம் நமக்கு வரணும், அல்லாஹ் நம்ம மேல இரக்கப்படணும். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நாம் அடைந்து கொள்வதற்கான வழிகளில் அல்லாஹ் நிறையவே நமக்கு சொல்கிறான். இர்ஹமு மன் ஃபில் அர்த், இந்த பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். எனவே அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அடைந்து கொள்வதற்கான பாதைகளை நாங்கள் தேட வேண்டும். அதுதான் நமக்கான பாதுகாப்பு. நாம் அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு உண்மையான நேசர்களாக இருக்கிறோமோ அதுதான் நமக்கான பாதுகாப்பு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே இது மாதிரியான இன்சிடென்ட்களை, இது மாதிரியான அழிவுகளை, அது இலங்கையில நடக்கக்கூடியதா இருந்தாலும் அல்லது நாளைக்கு வேறு இடத்துல நடந்தாலும், அது இந்தியாவில் நடந்தாலும், உலகத்துல எங்க நடந்தாலும், இவைகள் வெறுமனே நமக்கு நேரத்தை போக்காற்ற நல்ல ரசிக்கக்கூடிய வெறும் சீன்களாக மட்டும் இல்லாம இவ்வளவு நடக்குது, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன தொடர்பு, நாளைக்கு ஏந்த பகுதியில் இது வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அழகாக காட்சியளித்த அந்த நகரங்கள், அந்த ஊர்கள், அந்த நாடு இன்றைக்கு அதாவது தண்ணீர் படுகொலைகளாக காட்சியளிக்கிறது. அந்த மக்கள் நினைச்சிப்பாங்களா இந்த ஊர்கள் எல்லாம் அழிஞ்சு போகும், நாங்கள் எல்லாம் இப்படி சோதிக்கப்படும் நினைச்சிப்பாங்களா? அல்லாஹு அக்பர். இவைகள் நமக்கு காட்சிகள் அல்ல, இவைகள் நமக்கு சீன் அல்ல, நமக்கு வியூஸ் அல்ல. நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நமக்கு தருகிற அடையாளம் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவதற்கான அந்த வழிமுறைகளை நாங்கள் தேட வேண்டும், நாம் படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களையும் பாதுகாக்கணும். அவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் எந்த மொழி பேசினாலும் சரி, நாம் ஓமானில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்தவனாக இன்னும் ஒரு அமர்விலே உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸகல்லாஹ் ஹைர் ஷேக் அவர்கள் உண்மையிலேயே ஒரு இன்றைய எல்லோருடைய உள்ளங்களும் எந்த அளவிற்கு சோஷியல் மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகளிலிருந்து தன்னுடைய உறவுகள் சொந்தங்கள் எப்படியெல்லாம் ஸ்ரீலங்கால சிரமங்களுக்கு உட்பட்டார்கள், ஒரு ஊரே வந்து காலுக்கு கீழ் இருக்குது என்று ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகும்போது நமக்கு அது ஜீர்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு தேவை கருதி இந்த தலைப்பை ஷேக் அவர்கள் எடுத்து நமக்கு மத்தியில் அதை உணர்த்தியிருக்கிறார்கள். ஷேக் அவர்கள் சொன்னதை சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், இந்த பூமியிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவுக்கு பின்னால் இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமாக வாழ்ந்தவர்கள் நபித்தோழர்கள். அவர்களே சொல்லி கொண்டு சுற்றி கொண்டிருந்தார்கள் நாஃபக ஹந்தலா என்று. ஒரு ஹந்தலா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் முனாஃபிக் விட்டேனோ என்று தனிமையில் இருந்து நான் அல்லாஹ்வுக்கு நிஃபாக் செய்து விட்டேனோ அப்படின்னு அவர் கருதி கொண்டு போனார். உமர் ரதியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு மடியிலே உட்கார்ந்து அவர் மடியில் கூட வேண்டாம் என்னை தரையில் போடு என்று சொல்லி அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு பரிசாற்றல் என்னவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் சொல்லி நீங்கள் சிறப்புக்குரியவர் அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குரியவனாக அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பங்களில் தூதர் மூலம் சொல்லி இருந்தாலும் கூட
அல்லாவுக்கு நான் செய்ய வேண்டியதை சரியாக செய்து விட்டேனா என்ற ஒரு கவலை சிந்தனையில் கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இறுதி நேரம் இருந்தது. நமக்கு கண் முன்னால் ஷேக் அவர்கள் சொன்னது போல நாம் கல்வி தேவை கருதி இந்த தலைப்பை ஷேக் அவர்கள் குர்ஆன் சுன்னாவில் ஒளியில் இதை எப்படி நாம பார்க்கணும். இங்கே நம்மில் உள்ளவர்களுடைய உறவினர்கள் இறந்து விட்டால் அது சோதனையா, தண்டனையா, அல்லது நாம் மீள்வதற்கான ஒரு வாய்ப்பா? இந்த மூணு தான் ஷேக் அவர்கள் சொன்னது. மூணுலயுமே நபித்தோழர்கள் எந்த இடத்துல இருந்தாங்க? அல்லாஹ் இதை கொண்டு என்ன குற்றம் பிடிச்சிருவானோ, நபித்தோழர்கள் யார சொல்றோம்? அப்ப நம்மளுடைய சிந்தனை எல்லாம் தண்டனைக்குரியதா இருக்கணும். அதனாலதான் சலஃபு சாலிஹீன்கள் சொல்வார்கள், காலை எனது வாகனம் ஸ்டார்ட் ஆகல, காலை என்னுடைய சரியான பொழுதில் ஏதோ ஒன்று கோளாறு என்றால் நான் அல்லாவிடம் உள்ள உறவில் ஏதோ ஒன்று விட்டிருப்பேன், கடமையான தொழுகையை விட்டிருப்பேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு அது நடக்கும். காலை ஃபஜர் ஜமாத்தோட தொழுகலை அப்படின்னு நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, வளமையாக உங்களுக்கு சுகமாக நடக்கக்கூடிய ஒண்ணு நடக்காது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, அல்லாஹ் முஃமின்களுக்கு மட்டும் இது காட்டக்கூடிய ஒரு அடையாளம், வேற யாருக்கும் அது தெரியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நமக்கு இந்த அறிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆன் சொன்னாங்கிற ஒரு கட்டமைப்புல நம்மளுடைய புரிதலுணர்வை, இது காஃபிருக்கு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க, இது காஃபிருக்கு கிடையாது. குல் ஹஸ்தவல்லதி யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே நீங்கள் அவரிடம் பார்த்து சொல்லுங்கள், கல்வி உள்ளவர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாவார்களா? இன்னமா யذكரு, யாருக்கு இதை நினைவுபடுத்தப்பட்டு அவர்கள் ஈமான் உள்ளவர்கள் கல்வி உள்ளவர்களாக இருந்தால் உலில் அல்பாப், அவர்கள் படிப்பினை பெறுவார்கள். அதனால இந்த இடத்தில் நம் எல்லோரும் எடுத்துக்கொண்டக்கூடிய படிப்பு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்வோம். நாம் நமக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளில் பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்குமே ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாம நம்மளுடைய கடமையான விஷயங்களை சரிவர செய்கிறோமா? இப்படிங்கிற அல்லாஹ்வுடனான உறவை நாம் மென்மேலும் நெருக்கத்திற்குரிய ஒரு உறவாக ஆக்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் இந்த இலங்கை சகோதரர்களுக்காக வேண்டி பொருளாதார ரீதியாக, பிரார்த்தனை ரீதியாக, உடல் ரீதியாக எப்படியெல்லாம் உழைப்பு செய்கிறார்களோ அல்லாஹ் வல்ல சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அந்த இடங்களை சீரும் செழிப்புமாக நல்ல ராகத்தாக ஒரு சக்கீனத்தான ஒரு வாழ்க்கையை அங்குள்ள மக்களுக்கும் நம்மளுடைய உறவுகளுக்கும் தந்தருள்வான் என்று துஆ செய்வராக இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.